கூச்சம் மற்றும் பெருமை. கலந்துரையாடலில் முதன்மை வகிக்கிறவர்களை கர்வம் உடையவர்கள் என்று கூறுவது எளிது. ஆனால் அதிகப்படியான கூச்சமும் பெருமையின் அடையாளம் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் சகஜமாய் பழகும் நபர் என பலர் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், எனக்கு தெரியாத மக்கள் கூட்டத்தில் சேரும்போது எனக்கு உரையாடலை தொடங்குவது கடினமாகவே இருக்கிறது. ஆனால் பயம் அல்லது சுய உணர்வு என்னை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள இயலாதபடி செய்யும் பொழுது நான் தற்சார்பு உள்ளவளாகவும் பெருமை உள்ளவளாகவும் காணப்படுகிறேன். உரையாடலை தொடங்குவதும் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டுவதும் உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆகையினாலே நம் நெருங்கிய நண்பர்களுடன் மட்டுமே அதிக பழகுபவராக அல்லது சகஜமாக பழகுபவராக இருந்தாலும் நம் சொந்த வழியில் பெருமைப்படுவதில் நமக்கு சிக்கல் இருக்கலாம். ஆனால் நாம் தேவனின் வல்லமையால் நிரப்பப்பட்டு அவருடைய அன்பினால் உந்தப்படும் போது தாங்கள் பாராட்டப்படுகிறோம் என்று பிறர் எண்ணும் வகையில் நம்மால் அவர்களை அணுக முடியும். ஜெபம் செய்வோம். மிகவும் அன்புள்ள தேவனே, நீங்கள் எங்கள் மீது வைத்த அன்பின் காரணமாகவே உமது சொந்த குமாரனே எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பி நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு உமது சந்நிதியில் காணப்படவும் நீங்க விரும்புகிறீங்களப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உமது அன்பினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டு நாங்களும் மற்றவர்களின் உடையாட கிருபை செய்யுங்கப்பா. உமது அன்பை எங்கள் வாழ்க்கை, வார்த்தை, நடக்கை மூலமாக வெளிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். இந்த அருளுரையானது ஜூலை 3, 2024 அன்று சகோதரி நான்சி டிமோஸ் உல்முத் அவர்கள் அருளிய இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சியின் தமிழாக்கம் ஆகும்.